வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரொக்கோலியை வச்சு சப்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வெந்நீரை போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. பன்னீர் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கப்பு. தக்காளி பழம் ஒரு 2 பழம் நறுக்கிக்கோங்க. பெங்களூர் பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசால் தூள் 1 ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கிராம்பு, பிரியாணி லீஃபும். இப்போ ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோம். நல்லா பச்சை வடை போதும். தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் பவுடர், சோம்பு. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ப்ரொக்கோலியை வந்து ரொம்ப தண்ணி விடாமல் தான் வேக விடணும். லேசாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். சீக்கிரம் ப்ரொக்கோலி வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துடும். இந்த மூடியில் இருக்கக்கூடிய நீராவியும் சேர்த்து அந்த தண்ணி வடியும். அதனால் ரொம்ப நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை வந்து கடைசியாக நம்ம வந்து போட்டுப்போம். இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா ப்ரொக்கோலி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கும்போது கரைஞ்சிரும். கரண்டியை விட்டு கிண்டு போதே கரைஞ்சிரும். ஒரு 2 கொதி வரும், அமர்த்திடுவோம். ஏன்னா இது ப்ரொக்கோலி குழஞ்சி போயிடாமல் இருக்கணும். உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கணும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி லிக்யூட் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான்.
இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.